தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம் தோழர். நேற்றைக்கு தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி பிரச்சனைக்கு தொடர்பான போராட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினார் அப்படிங்கிறத முன்வைத்து தஞ்சாவூருக்கு அவரை கைது பண்ணி அழைத்து கொண்டு போகிறாங்க. அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட கலவரத்தை தூண்டுதல் உட்பட பல்வேறு கொடூரமான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இது? ஃபஸ்ட்டு உதயநிதி அவர் பேசுனது தவறு சரி அப்படின்னு ரெண்டு கூட்டம் இப்போ இங்கே விவாதங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப ஒன்வேர்டு இதில் இருந்து அவர் எப்போவுமே பேசுவார். அரசியலில் அது தவிர்க்க விட வேண்டியது அதெல்லாம் தாண்டி கீழே இருக்கவங்க அந்த நடிகையோட பெயரை 10-15 பேர் சொல்கிறாங்க, 4-5 பேர்லேருந்து இப்போ அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கு அவர் தண்ணி எங்கே வருது அப்படின்னு, எங்கே வருமோ அங்கே வருது, நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னு அது ஒரு நகைச்சுவையாக அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவர் அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. அதில் இந்த 2 செகண்ட் வார்த்தையை தான் அவங்க தாவேக்கா பிடிச்சிக்குது. இப்போ சகிப்புத்தன்மை விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ அவரு பேசலாம், தப்பு நான் பண்ணலாம், மற்ற யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. கவர்ச்சிங்கிறாங்க, என்னை பார்த்தா என்ன அப்படின்றாரு. டேஷு வாயில் ஏதாவது வந்துடும், இப்படி அருவருப்பான வார்த்தைகளை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வெளியிட்டது. இப்போ தவறுன்னு சொல்கிறவங்களாம் இப்போ விஜயும் சேர்த்து 4 பிரிவில் கைது பண்ணணும், 4 இடங்களில் போட்டு திமுக வழக்கு போடணும். இந்த காவல்துறை அதே மாதிரி அங்கே போய் வழக்கு தொடரணும். சார் வாங்க வீடு, நீங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு வாங்க, உங்களை விசாரிக்க கூட்டு போகிறோன்னு சிஎம்ஐயும் கூட்டு போகணும். அதுதான் பாரபட்சம் இல்லாமல் ஒரு அரசாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உதயநிதி எப்போவுமே ஒரு இயல்பாக ஒரு ஒன் வேர்டில் போட்டு அவர் பாட்டு கடந்து போயிடுவார். அவர் ஜெயக்குமாருக்கும் அவருக்குமே பல கடந்த காலங்களில் ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அவர் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா, முன்னாள் அமைச்சர், அவர் உதயநிதி ஒரு சாக்லேட் பாய் அப்படின்வார். அதுக்கு உதயநிதி சொல்லுவார், நான் சாக்லேட் பாயா, அப்போ அவர் ப்ளே பாய் அப்படின்ட்டு போயிடுவார். இதுக்கு பின்னாடி அர்த்தம் நம்ம தான் நிறைய ஃபீல் பண்ணுவோம். அவங்க ஒன் வேர்டில் அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு போனால், கனிமொழி கைது செய்யப்பட்டாங்க, கனிமொழியால் மனம் கவர்ந்தவர் இது அப்படின்னு சொல்லி ஆராசாவை குறிப்பிடுறாங்க. அப்போ இது எவ்வளோ கொச்சையாக இருக்குது. கனிமொழி அவர்களுக்கு தனி குடும்பம் இருக்குது, அவங்க வேற இவர் வேற. ஆனால் 2 பேரும் நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு அவதூறை ஜெயலலிதாவே பரப்பியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே ஒரு சகிப்புத்தன்மை. ஈவன் இந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், பால்டாயிலுன்னு என்னென்னமோ வார்த்தையை சொன்னார், அப்பயே சாக வேண்டியது, ஹோம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு என்னென்னமோ சொன்னார். ஒரு சகிப்புத்தன்மையில் இதெல்லாமே போகுது. இப்போ இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ விஜய் கிட்ட வந்தோம் அப்படின்னா, இவர் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, அதாவது இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஆன ஒரு படம். நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட படத்தெல்லாம் எடுத்தனா விஜயை டெய்லி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை எடுக்கவே வேணாம். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வெளியான அந்த படத்தில் இருந்த டைலாக்கு, என்னை கொல்ல ஆள் அனுப்புனா இந்த பையன் ஏவன் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு. அப்படியே சரளமா உச்சரிப்பார். தேனா என்ன அர்த்தம், வேசி மகள். அந்த வேசி மகள் அந்த முறையை ஒழிச்சது யாரு, இந்த திராவிட இயக்கங்கள். வேசி மகள்லாம் கோவிலுக்குள்ளேயே அவங்களோட இன்பங்களை இந்த அவாக்களுடைய இன்பங்களை பண்ணணுன்ற அந்த முறையை உடைச்சு நீங்க வெளியில வாங்கன்னு அந்த வேசி முறையவே உடைச்சு வெளியே கொண்டு வந்தது. அப்ப இதே வார்த்தையை ஒரு சரளமா பயன்படுத்துறாரு. இப்ப இவரை கைது பண்ணும் தானே, இவ்வளவு சரளமாக பேசுகிறவர். சரி, இப்போ உதயநிதி பேசியிருக்காருன்னா அதுக்கு கைதுலாம் அவசியம் இல்லை, சம்மன் அனுப்பலாம், வழக்கு தொடரலாம், வழக்குலேருந்து பேசலாம். உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது நாடு முழுவதும் பல இடங்களில் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போ அந்த வழக்கெல்லாத்தையும் ஒரு கிளப் பண்ணி ஒரே நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை அவர் சட்ட ரீதியாக அணுகுனார். அப்போவே உதயநிதி தலையை வெட்டினா இவ்வளோ அப்படின்னு அந்த சங் பரிவார்கள் எல்லாரும் பேரெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு இதில் வழக்கில் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. பிஎன்எஸ் வழக்கில் 196. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. மதங்கள், இனம், மொழி போன்றவற்றின் அடிப்படையில் அமைதியை சீர்குலைக்கும் அல்லது பகைமையை ஏற்படுத்துதல். இதில் என்ன இருக்கு? மதம், இனம் என்ன பேசினார் எனக்கு புரியவே இல்லை. காவேரி உரிமை போராட்டத்தில் பேசியிருக்காரு. நீங்க சொல்ற வாதப்படி பார்த்தா பெண்களுக்கு எதிரானதுல இதுல எப்படி வரும்? மதங்கள், இனம், மொழின்றதுல எப்படி வரும்? ஆண் இனம் பெண் இனம்னு பிரிக்கிறாங்களோ? கூட்டத்துல ஒருவேளை கர்நாடகாவுக்கு எதிராக ஏதாவது பேசினதை லிங்க் பண்ணி அப்படி போட்டிருக்காங்களா? இல்ல, பிஎன்எஸ் 96னா அப்ப அது கர்நாடக அரசு தானே போடணும். கர்நாடகாவுக்கு எதிராக பேசினா கர்நாடகா தான் போடணும்.
இங்க தமிழ்நாடு போலீஸ் இனம்னா எது ஆண் இனம் பெண் இனம்னு போட்டாங்களா அப்படின்னு தெரியல. செக்ஷன் 122 கலவரத்தை தூண்டும் நோக்கில் திட்டமிட்டு செயல்படுத்துதல், தூண்டு விடுதல். இதுல என்ன கலவரத்தை தூண்டுறதுன்னு தெரியல. அங்கிருந்து திமுகறாங்க எந்த தூண்டுதலும் இல்லை. செக்ஷன் 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல். செக்ஷன் 79 பெண்ணின் கற்பு அல்லது கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வார்த்தைகள், சைகைகள் அல்லது செயல்கள் மூலம் அவமதித்தல். இப்ப இந்த பெண்கள் விஷயத்துல நம்ம விஜய் சார்ட்டே ஓப்பனா என்ன கேட்கணும்னா, ஆலந்தூர்ல ஒரு பெண் நிர்வாகி, ஆண் நிர்வாகி தான் பெண்ணுடைய கல்யாணமான பெண் வீட்டுக்குள்ள போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு கைதாகி அதே மாதத்திலேயே பெயில்ல வெளியில வந்து அமைச்சரோட அரசு நிகழ்ச்சியில ராஜ மரியாதையோட போய் உட்கார்றாரு பாலியல் குற்றவாளி. சரி, இவருக்கெல்லாம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நேத்து அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு நபர் கூட நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த நபர் யாருன்னா, கள்ள நோட்டை அடிச்சு ஆவடி சரங்கத்துல கைது செய்யப்பட்ட வழக்கு இருக்கிற ஒரு குற்றவாளி. அதே நேரத்துல தன்னுடைய மனைவிய வயிற்றுல கெரோசின் ஊத்தி எரிச்ச ஒரு குற்றவாளி, அதை ரசிச்ச ஒரு குற்றவாளி. அவர் கூட அமைச்சர் இருக்காரு. இப்ப இது என்ன பண்ணலாம்? பெண்களை நீங்க தான் மதிக்கிற விதமா? இப்போ ஒரு பொண்ணை உங்களோட 30 வருஷ விசுவாசிய காருக்குள்ள வச்சு பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டாரு, அவங்க அந்த பொண்ணு இன்னைக்கு எம்எல்ஏவை கைது செய்யுங்கன்றாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை? இப்படி பல கேள்விகளை நம்மளால அடுக்க முடியும். செக்ஷன் 296(b) பொது இடத்தில் அசிங்கமான வார்த்தைகளை பேசுதல், ஆபாசமாக பேசுதல். இதுல எந்த இதுல இருக்குன்னு அவர் வாயிலிருந்து வரல எனக்கு தெரிஞ்சு. அடுத்து செக்ஷன் 61 குற்றவியல் சதி. செக்ஷன் 32(2) குற்றவியல் மிரட்டல். இதுதான் ஹைலைட். என்னன்னா, அவர் பேசினது எதுக்கு கைதுனா, சாட்சிகளை கலைத்தல் அல்லது மிரட்டலாம். என்ன இது? என்ன ஒரு குசு குசுன்னு போய் பேசிட்டு வந்தாரா? பொது மேடையில பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி சாட்சியங்களை போய் கலைக்கிறது, மிரட்டுறது? இது 1000 பேர் 2000 பேர் உலகமே இதை வீடியோ பார்த்துருக்கு. இது எங்கேருந்து போய் சாட்சியை கலைக்க முடியும், மிரட்ட முடியும்னு தெரியல. அது இல்லாமல் செக்ஷன் 4ல பெண்கள் வன்கொடுமை, துன்புறுத்தல், ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் செய்வதற்கான தண்டனை பிரிவு. இது இல்லாமல் செக்ஷன் 67. இப்படி இந்த வழக்குகள்லாம் போட வேண்டிய நோக்கம் என்னன்னா, இவ்வளவு வழக்கு போட்டா ஒவ்வொன்றுத்துக்கும் பெயில் வாங்குறதுக்குள்ளவே ஒரு 4 வாரம் ஆயிரும். இதெல்லாம் பலமா நிக்காதுல்ல. இப்போ வெளிப்படையாக நடந்த ஒரு விஷயம், இப்போ உதயநிதி மீது இந்த வழக்குகள் இந்த செக்ஷன்கள்ல போடுறதுனால போகும்போதே இது இல்லாமல் ஆயிருமே. ஆமா, ஆனா தாவேக அரசு என்னன்னா, விசாரணைன்ற பேர்ல குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் அவரை சிறையில வைக்கணும். இந்த பக்கம் சிறையில 3 நாள் வச்சு விசாரணைன்ற பேர்ல அது உள்ள வச்சுட்டோம்னா, இந்த பக்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணிடலாம். எதிர்கட்சி தலைவரே இல்லாம ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்துட்டு நம்ம தாக்கல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை. திமுக அரசு போன வாட்டி என்னெல்லாம் செய்யறன்னு கடைசி இறுதி கால இந்த ஆண்டு பட்ஜெட் ஜனவரி மாசம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பட்ஜெட்டை தான் இப்போ இவங்க தாக்கல் பண்ணுவாங்க. வேற எதுவும் புதுசா எதுவும் பண்ண போறது இல்லை. அதுவும் இல்லாம முக்கியமா எதிர்கட்சிகள் பல கேள்விகளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எந்த திட்டங்களும் இலவச திட்டங்களும் அறிவிக்காம 2 மாசத்துல எப்படி 20,000 கோடி கடன் வாங்குனீங்க? ஒரு பாயிண்ட். 2வது, நீட்டுக்கு எதிராக தாவேக அரசினுடைய செயல்பாடுகள். இப்போ வரைக்கும் பாஜகன்ற பேரே வரல. காவிரி விவகாரத்துல தாவேக அரசினுடைய செயல்பாடுகள், பெண்கள் விவகாரத்துல மின்சாரத்துறை செயலிழந்து போச்சுன்னு சொல்லி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்காக தயார் நிலையில இருக்கிற எதிர்கட்சி. இப்ப இந்த எதிர்கட்சியை முடக்கணும்னா, தலைமையை தூக்கிட்டோன்னா, எதிர்கட்சி தலைவரை தூக்கிட்டோன்னா மற்ற எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. எப்படி பாஜக இங்க சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த 3 பில்லை பாஸ் பண்றதுக்காக, டீலிமிட்டேஷனோட சேர்த்து இன்னும் 2 பில்லை பாஸ் பண்றதுக்காக குறுக்கு வழியில முயற்சி செய்யுது. இங்க எம்பிக்கள் எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காங்க. அங்க நாடாளுமன்ற கூட்டம் கூட்டி பிரச்சாரத்துக்கு அந்த பில் பாஸ் பண்ண ரெடி ஆகுறாங்க. யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள திமுக இருக்க எல்லா எம்பிக்களும் அங்க போய் கலந்து அந்த பில் பாஸ் பண்ண விடாம தடுத்துட்டாங்க. அதே ஃபார்முலா தான் இப்ப தாவேகா பண்ணுது. எதிர்கட்சிகளே இல்லாம பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும். எங்க அண்ணன் பாருங்க, எதிர்கட்சியே இல்லாம ஸ்வைப் பண்ணிட்டாரு, நாளைக்கு லூசு மாதிரி ஃபயர் விடுவாங்க. அதுக்குதான் இந்த வேலை இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளால இவங்க இதெல்லாம் எதிர்ப்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால அவ்வளவுதான். அதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க இந்த வழக்குக்கு இவ்வளவு அவசரமா கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இல்லாத கூத்து தமிழ்நாட்டில் நடக்கும். எதிர்கட்சியை கண்டித்து ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம், இப்படியெல்லாம் ஒரு கூத்து. அதுவும் தமிழ்நாட்டுல நீட்டு பிரச்சனை, காவேரி பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது இவ்வளவு இருக்கு. பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிலை இருக்கு. இதுக்கெல்லாம் தாவேக அரசுக்கு ரோஷமோ மானமோ வெக்கமோ சூடோ எதுவுமே இல்லை. எதிர்கட்சி பேசிட்டாங்கன்னு எதிர்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம்.
நியாயமா மனசாட்சிப்படி காவேரிக்கு எதிராக இங்க ஆளுங்கட்சி பண்ணியிருக்கணும். டீலிமிட்டேஷனை மறுபடியும் மக்கள் தொகைன்ற பேர்ல அவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுக்கு விஜயே விளம்பரம் பண்றாரு. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசுன்னு திருமாவளவனே சொல்லிட்டாரு, இது பாஜக தான் ஆட்சி செய்துன்றார். அதுக்கு வேற ஃபார்முலாவே கிடையாது. நீங்க எல்லாவோட விஜயோட ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தா பாஜக ரூல் படி தான் நடக்கும். இல்லை, ஏற்கனவே வந்து இவர் திமுகவினுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணுறாங்க. அப்போது திமுகவை குற்றப்படுத்தி ஏதாவது சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இந்த விஷயங்களை வந்து மடைமாற்றுறதுக்காகவும், இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, இதெல்லாம் மடைமாற்றுறதுக்காகவும் தான் இந்த கைது நடவடிக்கையை வந்து மேற்கொள்கிறாரா? இப்போ நேற்றைக்கு வரைக்கும் காவிரி பிரச்சனைகள் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், விவாதிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினோட கைது பற்றி பேசுகிறோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினது தப்பா சரியா, இதை நோக்கி வந்து இந்த விவாதங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறது. இதைத்தான் வந்து விஜய் ஆசைப்பட்டாரா, தாவைக்கு ஆசைப்படுதா? இங்க திமுக செய்ததை அம்பலப்படுத்துறதுக்காக தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்றதெல்லாம் போய். அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனே, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவில் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. அடுத்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்படி தாவேகவும் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்ககிட்ட சாலிடான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அந்த துறையில ஊழல் நடந்திருக்கு, இந்த துறையில ஊழல் நடந்திருக்கு, அதுல முறைகேடு இருக்குன்னா எந்த ஆதாரத்தையும் இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. ஆர்டிஸ்ட்க்கு 3 காணோங்கிறாங்க, கண்டுபிடிச்சது பார்த்தா 10. 3 தானே காணாம போச்சு, ஆனா 10 கிடைச்சிருச்சு. அப்போ மீதி 7 யாருது தெரியாது, அதுவும் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ வித்தியாசமாக எந்த புகாருமே உங்களால் சொல்லவே முடியலை. இது ஒரு ஸ்டாண்டு. இப்போ செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ணி கைது செய்ய வேண்டியதுக்கு அவசியம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் வருது. பாஜக பாணி தான் மறுபடியும் நான் சொல்றது. செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கி வச்சோன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கேம்பெயின் பண்ண மாட்டாரு, களத்தில் இருக்க மாட்டாரு. உள்ளாட்சி தேர்தல், ஆமாம், நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ அவர் வந்து கைது செஞ்சு உள்ள வச்சிடலாம் அப்படின்னு தான் திட்டமிட்டே கரெக்டாக அந்த வழக்கை மறுபடியும் தோண்டி எடுத்து செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் கைது பண்றாங்க. கரெக்டா தேர்தல் முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்குது, வெளியில வந்துடுறாரு. ஆனா செந்தில் பாலாஜி உள்ள இருந்தே இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க, மேயர் தேர்தல் உள்ள கவுன்சிலர் தேர்தல் சந்திக்கிறாங்க, அப்புறமா நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கிறாங்க, இதெல்லாமே சந்திக்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அதிமுகவில் 2-3 பேர் நம்மகிட்ட வந்துட்டாங்க. ஆனாலும் கீழே வந்து நமக்கு வந்து கவுன்சிலர்கள் மேயர்கள் தேவைன்னா வலுவான ஆளை வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப செந்தில் பாலாஜி கைது பண்றதுக்கு துடிக்குது. அவர் பெயிலா வாங்கிட்டு போறாரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுற அதே நாள்ல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல இன்னைக்கு வேற ஒரு வழக்கில் ஆஜராகி கையெழுத்து போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அப்புறமா அங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க ஃபீல்டுக்கு வராரு. மற்றபடி இங்க திமுக ஆளுங்க எல்லாருமே அசம்பிள் ஆயிடுறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, நமக்கு தனக்கு தேவையான வேலை சுமூகமா நடக்கணும்னா திமுக யாராவது ஒருத்தர் கைது செய்யறது, அவ்வளவுதான் தாவேக்காவது. ரெண்டாவது, இந்த ஒரு அர்த்தத்துல பார்க்கலாம். இல்லைன்னா இது வந்து விஜய் வந்து ஒரு சர்க்காரை, ஒரு காவல்துறை சிஸ்டமை, அதிகாரத்தை எல்லாத்தையுமே தன்னுடைய பர்சனலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ நம்ம இப்போ வரைக்கும் யாரும் எந்த நடிகையும் நம்ம அரசியலுக்கு வர விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் நடக்கக்கூடிய கைதுகள்லாம் பார்க்கும்போது யாரெல்லாம் குறிப்பிட்ட அந்த நடிகை பேசும்போது கைது நடக்குது, அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இப்போ உதயநிதி சட்டமன்றத்தில் சொல்றாரு, கணவனை தேடும் மனைவியின் கதை செங்கல்பட்டு கோர்ட்ல எங்களுக்கு தெரியுங்கிறாரு. அதுக்கு கைது பண்ணல, இதுக்கு கைது வருது. அது போல அன்பானந்தம்ன்ற ஒரு பையன் ஒரு வீடியோ ரீல்ஸ் போடுறாரு, அதுக்கு கைது பண்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 2 வீடியோலாம் போட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் கைது இல்லை, இந்த வீடியோக்கு கைதாகுது. அதே மாதிரி இப்போ உதயநிதி. ஆனா ஏன் நாயனார் நாகேந்திர கைது பண்ணல? நாயனார் நாகேந்திரன் அந்த பேரை சொல்லியே சொல்றாரு, அவரை விட்டு வெளியில வரணும்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நாயனார் நாகேந்திரன் கைது பண்ணல. ஏன்னா பாஜகவை எதிர்க்க மாட்டோம், பாஜகவை தீண்ட மாட்டோம், பாஜகவை சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த விஜய் அரசு என்ன பயணம் பண்ணுது? தனக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு திமுகவில் யார் தடையாக இருக்காங்களோ அவங்கள கைது. அதே நேரத்தில் பர்சனல் அட்டாக்ல தனக்கு நெருக்கமானவர்கள் யாராவது பேசினாங்கன்னா உடனே கைது. இந்த 2 ஸ்டாண்டர்ட் தாவிக எடுத்துருக்கு. இல்லை, வேற ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா? இப்போ அந்த அளவுக்கு கைது பண்ண வேண்டிய அளவிற்கான ஒரு பிரச்சனை இல்லை. இவர் அந்த சூழல்ல பேசிட்டாரு. பேசினதை வந்து நமக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லலை, பேசினது தவறு தான். ஆனால் கைது பண்ண வேண்டிய அளவிற்கு ஒரு எல்லை தாண்டி தாவைக்கு அரசாங்கம் போகுதுன்னா பின்னால ஒரு வலுவான காரணம் இருக்கணுமே. இந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு வந்து அதுதான். நாளைக்கு சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல், பட்ஜெட்ல எதிர்கட்சி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ரெண்டாவது, காவேரி இஷ்யூவில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான நீர் வரலை.
வந்தது உபரி நீர், கேட்டது உரிமை நீர். உபரி நீர் தான் வந்திருக்கு, உரிமை நீரை வாங்கி குடியான்னா பாஜகவோட உபரி ஆளு மாதிரி இங்க இருக்கார் ஆளு. அப்ப இதை மறுபடியும் கேட்குறாங்க, இது நமக்கு வந்து டைல்யூட் ஆகக்கூடாதுன்னு இதையும் எதிர்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல விஜய் இருக்காரு. அதுக்கு தான் இப்போ உதயநிதி கைது. நம்ம காவிரி நீர் பிரச்சனையில இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம், உங்க வீட்டுக்கு வரோம், வந்து சாப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு விஜய் ஏற்பாடு பண்ணாரு. ஆனா அங்க இருக்க சிஎம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டாரு. இங்க இருக்க அமைச்சர் வெக்கமே இல்லாம என்ன சொல்றாருன்னா, நிர்மல்குமார் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமார் வந்து எங்க பேச்சையும் கேட்க மாட்டாரு, மத்தியில் இருக்க காங்கிரஸ் பேச்சையும் கேட்க மாட்டாரு, ஸ்டாலின் பேச்சை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இது சொல்றதுக்கு அவருக்கு கூச்சமே இல்லையா? நீங்க எதுக்கு அப்ப இருக்கீங்க? சரி, அவர் பேச்சையும் கேட்குறாருன்னா இங்க இருக்க காங்கிரஸை கழட்டி விடுங்க, நீ எனக்கு தேவையில்லை போயா, என் பேச்சை அவன் கேட்க மாட்டான் போயான்னு கழட்டி விடுங்க, இல்லை மத்தியில போய் நீங்க பேசுங்க. அது எப்படி தலைமைக்கு கட்டுப்படாம இங்க ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரால் இருக்க முடியும்? இன்னொரு ஸ்டாலினால தான் இந்த முதலமைச்சரை கட்டுப்படுத்த முடியுதுன்னா அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? தேவையில்லையே. இதை வேற ஓப்பனா சொல்றாரு, ஸ்டாலின் தான் செய்யறாருன்னு. அந்த அளவுக்கு விஷயத்தை மாத்தி மாத்தி திருப்பி விட்டு பழியை தூக்கி போட்டு ஒரு பப்பாவியான ஆட்சியை காட்டுறன்ற பேர்ல கோமாளி ஃபாசிசம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகா. அதுதான் உதயநிதி சொன்னாரு, நான் இதை இதுவா பாக்குறேன், காமெடியா பாக்குறேன் அந்த கைதன்ட்டு போறாரு. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு எதிராக மாணவர்கள்லாம் போராடினாங்க, காவேரி பிரச்சனையில் விவசாயிகள் போராடினாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்துலையும் வந்து தாவேகா அரசினுடைய நிலைப்பாடை பற்றி அவங்க தெளிவாக சொல்லலை. ஒரு காவேரிக்காக பெரிய அழுத்தம் கொடுக்கல. ஆமா, இப்போ நீட்டுக்கு எதிராக போராடின மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஆமா. ஆனால் ஒரு போராட்டங்களையும் முன்னெடுக்காத தாவேகா இன்னைக்கு முதலாக ஆட்சிக்கு வந்த பிறகு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முக்கு மூலையுமாக வந்து தாவேகாக்காரங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான், இப்படி ஒரு கோமாளி கூட்டத்தை எங்கேயுமே பார்த்தது இல்லை. தமிழ்நாட்டு உரிமை பறிபோயிட்டு இருக்கு காவிரி நீர்ல. ஒன்று, தமிழ்நாட்டுக்கு மாணவர்கள் நீட்னால கொத்தா இன்னமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான், இறந்துக்கிட்டு இருக்கான். அதுக்காக தாவேகாக்காரன் எவனும் கொந்தளிக்கவே இல்லை. மத்திய பாஜக அரசாங்கம் அவ்வளோ கொடுமை பண்ணுது, அதை வந்து கண்டிச்சு வாக்கு எதுவும் துப்பு இல்லை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இங்கே இன்டீரியரா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க சட்ட ஒழுங்கோ இல்லை பெண்கள் பாதுகாப்போ போதை பழக்கமோ இதெல்லாம் விட விட்டுருங்க. நான் சொல்றது மத்திய பாஜகவை எதிர்த்து பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள், டீலிமிட்டேஷன், நீட்டு, காவேரி இஷ்யூ, இந்த 3த்தையும் தாவேகா அரசான பண்ணணும். ஆனா பேசலை. இங்க அதுக்கு பதில் அவன் என்ன செய்யறான்னா, ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்ல ஒரு காமெடி கூத்தா. இப்ப நியாயமா என்ன பண்ணணும், விஜய் என்ன பண்ணணும், பக்கத்துல கூட்டணியிலே வச்சிருக்க காங்கிரஸை கேட்கணும், நீதான் மேல இருக்க, உன் ஆட்சி தான் அங்க நடக்குது, நான் எப்படியும் பாஜக போனேன்னா பாஜக என்ன செய்யும்னா அங்க இருக்க முதலமைச்சர்கிட்ட தான் சொல்லும், முதலமைச்சர் தான் அந்த அணையை திறந்து விடணும், அதுக்கு நான் ஓன்ட்ட சொன்னா நீயே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி கொடுத்து விடியா, அது ஆல்ரெடி தீர்ப்புல இருக்கியா, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கியான்னு சொல்லி வாங்கலாம். இல்லைன்னா அதிமுகவில் கூப்பிட்டு, யோ உன் கூட்டணி தான் பாஜக, நீ தான் மாநில உரிமை பேசுற, பாஜக சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டா மாநில அரசாங்கம் அங்க கேட்டுதானே ஆகணும், கர்நாடக அரசை பேச சொல்லியா அப்படின்னு அதிமுக பாஜக பேச முடியும். போக முடியாது, உடைச்சு எடுத்து. இப்ப இதுல எந்த சம்பந்தமும் இல்லாம திமுக கேக்குறாங்க, திமுக நீங்க தான் சரி, நீதான் செஞ்சீங்க. அந்த காவேரி விஷயத்துல தீர்ப்பு வாங்கினதே முதல்ல கலைஞர் தான் அந்த முத தீர்ப்பு வாங்குறது. அதுக்கப்புறம் அதை கெசட்ல கொண்டு வராரு, சென்ட்ரல் கெசட்ல கொண்டு வராரு. அதுக்கப்புறம் போராடின ஜெயலலிதா அவர்கள் கூட உண்ணாவிரதம் இருக்காங்க, கலைஞருக்கு முன்னாடி எம்ஜிஆர் உண்ணாவிரதம் இருக்காரு. இப்படி பல போராட்டங்கள். ஸ்டாலின் 2018 திருச்சியில இருந்து கடலூர்ல இருந்து திருச்சி நடைபயணம் மேற்கொள்றாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸே கூட்டணியில இருக்கட்டும், இப்போ லாஸ்ட் பீரியட்ல காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்கு, ஆனா அதே காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் இருக்கு. அப்பவும் நீ என் கூட்டணி கட்சி, அதுக்காகலாம் நான் விட்டு வைக்க முடியாது, எனக்கு மாநில உரிமை முக்கியம்னு உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணுது. ஆனா தாவேக அரசு இப்போ வரைக்கும் கர்நாடகா இஷ்யூவுக்கு உச்சநீதிமன்றத்தை நாடவே இல்லை. உச்சநீதிமன்றத்தை நாடலை, கேட்டா லா பாயிண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கோன்றாங்க. இப்போ வரைக்கும் நாடல. ஆனா உச்சநீதிமன்றம் நாங்க திட்டமிட்டு இருக்கும் போதே திமுக அவசரமாக கொண்டு போய் வழக்கு போட்டுட்டாங்க, இது ஒரு பின்னடைவுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, வழக்குல எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதானே, தமிழ்நாடு அரசு சார்பா வழக்கு தொடரலாம். அப்ப அதையும் செய்யல. ஆனா தாவேக அரசு என்ன செய்யுதுன்னா, கரூர்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. நீங்க அதுக்கு போங்க, அது உங்க தனி, அது உங்க பார்ட்டி. நீட்டுக்கு எதிராக போயிருக்கலாம்ல உச்சநீதிமன்றத்துக்கு, இல்ல காவிரி இஷ்யூக்காக போயிருக்கலாம்ல, எதுக்காகவுமே போகல. அப்ப இந்த அரசு என்ன அரசுன்னு நமக்கு தெரியும். இப்ப தாவேகா ஓட்டு போட்ட எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறான், தெரியாம பண்ணிட்டோம்
ஸ்டார்டிங் நான் அப்படிதான் இருந்தேன், இப்பதான் நான் உணர்றேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுவே ஓரளவுக்கு மனசு நிம்மதியை கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்குது. இந்த இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இதில் உடனடியாக உருவாகும், நீதிமன்றத்தில் இது நிற்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் இப்படி ஒரு இது பண்ணணும்னா இது ஏதாவது பழி வாங்கக்கூடிய விஷயமாக கூட இன்னைக்கு பார்க்கலாம். நீதிமன்றம் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா இது ஒரு வகையான மிரட்டல் தான். நாங்க எதிர்க்கட்சியவே நாங்க கைது பண்ண துணிவோம் அப்படின்ற ஒரு மிரட்டல் தான். மற்ற எல்லார்களுடைய வாய்களை பொத்தணும், உன் கருத்து சுதந்திரத்தை குறவழியை நசுக்குவேன் அப்படின்னு மிரட்டி பார்க்குற ஒரு அச்சம் தான். நீதிபதியே இதை பார்த்த உடனே என்ன சொல்லுவாருன்னா, உங்க அரசியல் சண்டையெல்லாம் வெளியே தூக்கி வைங்க, உங்களுக்குலாம் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம், இதை கூட உங்களால தாங்கிக்க முடியாதான்னு ஈஸியா சொல்லுவார். நான் இதுக்கு மட்டும் சொல்ல, மாரிதாஸோட கைதுக்கும் இதா சொன்னாரு, அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட ஜேர்னலிஸ்டுகளுக்கும் இதே தான் சொன்னாரு. அப்ப இது ஈஸியா குவாஷ் ஆயிடும். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போச்சுனாலும் குவாஷ் ஆயிடும். ஒருவேளை உயர்நீதிமன்றம் கைது செஞ்சது சரின்னாங்கன்னா திமுக உடனே உச்சநீதிமன்றம் போகும், அங்க போச்சுன்னா வழக்கு குவாஷ் ஆகும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க போடுறாங்க. போடுறது என்னன்னா, நாங்க வந்து எதிர்க்கட்சியவே கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்காக, ஒரு வரலாறுக்காக, அவ்வளவுதான். அதான், அதை தாண்டி வேற எந்த காரணமும் கிடையாது. இப்போ ரொம்ப சீரியஸான நிலைமை இருக்கு. ஒரு அதிரடி ஒரு பரபரப்பை உருவாக்கக்கூடிய விஷயமாக தான் இது நடந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். குறிப்பாக வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. என்ன நடக்குது? பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இந்த ஆளுங்கட்சி இதற்கிடையில் வந்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் சூட்டை கிளப்பி இருக்கு இன்னைக்கு. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.